highlight for me was this melody that was going behind. இங்கே பயங்கர கொடூரமாக கொலைகள் அப்படியே சேஸு கீஸு வந்துட்டு போது பின்னாடி வந்துட்டு ஒரு மெலோடியஸ் சாங் போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹரிசர் படத்தோட ட்ரெய்லர் நான் பார்த்து இல்லை. ஆக மொத்தத்தில் பாட்டை பின்னாடி போட்டு இப்போ காப்பிரைட் கிளைம் அடிப்பீங்க அதானே? உங்கள் ஐடியா தானே? போங்க எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு. வணக்கம், நான் ஷோ வாட்சன் பிசி வர வாட்சன் மிஸ்டேக் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ மக்களே, உடம்பு சரியில்லை, சுத்தமாக சரியில்லை, த்ரோட்டு ஃபுல்லாக காலி, உடம்பு வலி, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனர்ஜி கொஞ்சம் லோவாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுன்னு சொல்லிக்கிறேன். அதனால தான் இன்ஃபேக்ட் டிலே ரியாக்ஷன்ஸ் இல்லை. நான் அன்றைக்கே பண்ண 2-3 நாளாகவே கொஞ்சம் ஃபுல் டவுன், அப்படியே கம்ப்ளீட்டாக டவுனாக இருக்கேன். பட் ஆனால் டக்குன்னு இப்போது இன்னைக்கு சியானோட பர்த்டே வேறு தங்கலான் வீடியோ வீரதீர சொல்லணும் இறக்கிட்டாங்களா, அது ரியாக்ட் பண்ணப்போ அப்படியே ஃப்ளோவில் நம்ம இதையும் மிஸ் பண்ணிட்டோமே. ஹரிஷர் படம், இங்கே பக்கம் விஷால் பிரதர், இந்த பக்கம் வந்து பிரியா ரவிசங்கர் மேம், எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்துடலாம், செக் அவுட் பண்ணலாம். 1 நிமிஷம் தான் ட்ரெய்லர், நம்ம அதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வெயிட் பண்ணி வச்சதுக்கு மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் அவுட் பண்ணிடலாம்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வச்சு மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு. பட் அந்த கடைசியில் அந்த அறுவாள் வெட்டி அப்படின்னு அந்த தலையை கேட்ச் பண்ணது தான் வந்துட்டு ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது இன்ஃபேக்ட் எல்லாருமே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு வந்து அன்றைக்கே நான் சொன்னேன் நினைக்கிறேன், ஹரிஷ் சார் வந்துட்டு வேறு மாதிரி சம்பவம் செய்வார். ஏதோ ஒரு ட்ரை பண்ணி ஏதோ நடந்துருச்சு. பட் ஆனால் எனக்கு நம்ம ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குங்கிற மாதிரி வந்து செக் அவுட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. பட் போகிறக்குள்ளே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட சப்போர்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி சார் மியூசிக், லெட்ஸ் செக் இட் அவுட் ஹியர் வி கோ. ரத்னம் ட்ரெய்லர், லெட்ஸ் கோ. ஆந்திரா பார்டர்ல என்னையா நடந்துட்டு இருக்கு? தமிழ்நாட்டுல இருந்து திருப்பதியை ஆந்திராக்கு பிரிச்சு கொடுத்தப்போ பார்டர் தாண்டி வர எந்த பஸ்ஸும் தனியாக வரக்கா? எதுக்கு இவனுக்கு இவ்வளவு கோவம் வருது? யாருடா இவன்? அந்த பொண்ணு என் உசிரிய மூச்சு. ஓகே, நைஸ். அசிங்கப்படுத்தி இருக்க எப்படி அப்பயா? ஓ ஓ நகரி இல்ல, சித்தூர் இல்ல, ஆந்திரால, தெலுங்கானா இல்ல, தேடி வந்து சரித்திர வேண்டாம். சவால் வரணுமே, அதான் சவாலா தேடி வந்து வச்சிருக்காங்க. உயிரோட இருக்க மாட்டீங்க, அடிச்சு தூக்கிடுவேன். என்னடா அது பாட்டு செமையா இருக்கிற மாதிரி. மொத்த பிசுறு அடிக்க கூடாது. ஆஹா, பயங்கர ஓய் இங்க பயங்கர ஆக்ஷன் பண்ணதுக்கு பாட்டு பின்னாடி சூப்பரா இருக்குது. ஓகே, போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாருக்காவது மெடல் கொடுக்கணும்னா அது நம்ம ரத்னத்துக்கு தான்டா கொடுக்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மெடல் கொடுக்கணும்? போலீஸா? என்னங்க சொல்றீங்க? குழப்பிட்டாங்க கடைசியில. We interrupt this program to bring you மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா வாய தொரண்டா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா. now back to the show. போலீஸா? என்னங்க சொல்றீங்க? குழப்பிட்டாங்க கடைசியில. ஓகே, வரவே சரி. லெட் மீ டெல் யூ திஸ். ஓகே, எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக பிடிச்சதான் சொல்லல. ஹரிஷ் சாரிமா ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த தேடி வந்து செஞ்சிருவேன், அது கொண்டுருவேங்கிறது தான் வந்து சவால் போல. எல்லாம் 7 நாளுக்குள்ளே தூக்குறேன், 7 நாளில் உன்னை அனுப்புகிறேன், 7 நாளுக்குள்ளே உன் கதையை முடிக்கிறேங்கிற மாதிரி எதுவும் வரும். அந்த 7 நாள் வரல. ஒருவேளை படத்தில் வருமா என்னன்னு தெரியல. வரவே சரி. நான் திஸ் வாஸ் நைஸ். இது வந்து அப்பாடா அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த அருவாள் வந்து எடுத்த விதமாட்டும், அந்த கையில் கட்டி யூஸ் பண்ண விதமாட்டும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறது. தூக்கி வீசவும் அருவாள் அப்படி அந்த ரோப்போட வந்து டக்குன்னு அவர் ஷோல்டரில் இறங்குனது. சரி, வயலன்ஸை நான் வந்துட்டு க்ளோரிஃபை பண்ணல, பட் நல்லா இருந்துச்சு. அதை சொல்கிறேன், அதை வெட்டி இப்படி தலை இப்படி வரும்போது வந்து நான் அப்படியே ஷாக்காகி நெஞ்சு பிடிச்சுன்னு சொன்னேன். அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் தி என்ன சொல்கிறது, ஹைலைட் ஃபார் மீ வாஸ் திஸ் மெலடி தட் வாஸ் கோயிங் பிஹைண்ட். இங்கே பயங்கர கொடூரமாக கொலைகள் அப்படியே சேஸு கீஸு வந்துட்டு போது பின்னாடி வந்துட்டு ஒரு மெலோடியஸ் சாங் போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹரிஷர் படத்தோட ட்ரெய்லர் நான் பார்த்து இல்லை. ஹரிஷ் சார் படத்தோட ட்ரெய்லர் நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியல. பட் வரவே சார் இப்படி நான் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. பட் ஆக மொத்தத்தில் பாட்டை பின்னாடி போட்டு இப்போ காப்பிரைட் கிளைம் அடிப்பீங்க அதானே? உங்கள் ஐடியா தானே? போங்க எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு. நான் தெரியல போச்சு.
எங்கள் பிரச்சனை எங்களுக்கு அப்படியே ஒரு வர சார் என்ன ஐ லவ் தட் சாங். அந்த பாட்டு நான் வெயிட்டிங் சீரியஸாகவே நான் மறுபடியும் போய் ப்ராப்ளம் இந்த ட்ரெயிலர் அதுக்காகவே பார்ப்பேன். எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிரியா பவானி சங்கர் மேமோட ரோலும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி நம்ம விஷாலா நல்லா ஃபிசிக் நம்மளா ஜம்முன்னு இருக்காரு. அந்த மனுஷன் அந்த ஆக்ஷன் ஹீரோ லுக்குக்கெல்லாம் எனக்கு குறையே கிடையாது. செம. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சாலிடான படமா இருக்குன்னு தோணுது. ஏன்னா விஷாலனுக்கு வந்துட்டு இந்த ஆக்ஷன் இறங்கினா ஒரு ஜோனுக்கு போவாப்ல. அண்ட் ஹரிஷ் சார் இஸ் நோன் ஃபார் திஸ். ஸோ இந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ ஹேவிங் செட் டிஎஸ்பி சார் ஒரு மியூசிக்கும் இந்த மெலடி நான் சொன்ன மாதிரி கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்த மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ சாங்ஸும் எனக்கு என்னமோ கிளிக் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஐம் ஹேவிங் வெரி வெரி ஹை ஹோப்ஸ் ஆன் திஸ். ஒரு நல்ல ராவடித்தரமான ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறதுக்கு நம்ம அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் வார்த்தைகள் கொஞ்சம் கசக் புசக்குன்னு வருது. கௌதம் மேனன் சார் நான் எதிர்பார்க்கல. இந்த பக்கம் முரளி சர்மா சார் செம்ம காஸ்டிங், ஸ்டார் காஸ்டிங். முரளி சர்மா சார் ஆகட்டும், சமுத்திரக்கனி அண்ணா ஆகட்டும், நம்ம கௌதம் மேனன் சார் யோகி பாபு போனாலும் ஆக்ஷன்லாம் இறங்குறவர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோனா பி அ குட் ஒன் அப்படின்னு தோணுது. எனக்கு என்னமோ நல்லா இருக்கும்னு சொல்லுறது. ஸ்டன்ஸ் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸ்டன்ஸ் கனல் கண்ணன் சார், பீட்டர் ஹைன் சார், திலீப் சுப்ரமணியன் சார், ஓகே சார், ஓகே 4 பேர் இறங்கியிருக்காங்க. ஓகே ரைட்டுங்க, சாட்டிஸ்ஃபைடுங்க. இதான் சொல்கிறேன். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ டெஃபினெட்லி ஹாப்பி அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதனோட ரியாக்ஷன் ஃபார் அஃபிஷியல் ட்ரெய்லர் அண்ட் உங்கள் தாட்ஸ் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி. கூட சீக்கிரம் சந்திங்கன்னா மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.